நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். ஆறு 9/2015 ஆவணி 20 ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி காலை 8:34 வரை, பின்பு நவமி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் பின்னிரவு 5:46 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது, 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் அமையப்பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், 2இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது உத்தமம். கடக ராசி நேயர்களே, சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் அமையப்பெற்று 2இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமை மேலோங்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். துலா ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் நாள் முழுவதும் 8இல் சந்திரன் இருப்பது நாள் முழுவதும் சந்திராசிரமம் ஆகும். இதனால் மனக்குழப்பங்கள், நிம்மதி குறைவுகள், எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்பட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 9இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, சந்திரனானவர் 5இல் சஞ்சரிப்பது 9இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 7இல் செவ்வாய் 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள், குறிப்பாக கூட்டாளிகளிடம் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் நிதானத்தோடு செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது உத்தமம். கும்ப ராசி நேயர்களே,
செவ்வாயானவர் 6ல் அமைய பெற்று 7ல் குரு சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் சுபிட்சங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் சாதகமான பலன்கள் ஏற்படும். மீன ராசினியர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நிலவிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. இனி ஜோதிட தகவல். யோகங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது சந்திரனால் எண்ணற்ற யோகங்கள் ஏற்படுகிறது. நவ கிரகங்களில் சந்திரனானவர் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும். மனோகாரகன். ஒருவருடைய மனநிலைக்கு காரகனான சந்திரனானவர் ஒருவர் ஜாதகத்தில் சுப கிரகங்களால் சூழப்பட்டிருந்தால், அதாவது சந்திரனுக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். சந்திரனுக்கு 2ஆம் வீடு எனக்கூடிய தனஸ்தானத்தில் சுபகிரகங்கள் அமையப்பெற்றால், குரு புதன் சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் அமையப்பெற்றால் அனபாயோகம் உண்டாகிறது. இந்த அனபாயோகம் உண்டானால் எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உயர்வுகளும் இருக்கும். அதுபோல சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமையப்பெற்றால் சுனபாயோகம் உண்டாகும். இந்த அனபாயோகம் சுனபாயோகம் ஏற்படுவது மிக மிக ஒரு நல்ல அமைப்பாகும். பொதுவாக சந்திரனை சூழ்ந்து சுபகிரகங்கள் இருக்கின்ற பொழுது நல்ல மன வலிமை, தைரியம், துணிவு, எதிலும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய அமைப்பு, நல்ல உடலமைப்பு, சாப்பாட்டு விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் எல்லாம் உண்டாகும். சந்திரனை சூழ்ந்து பாவகிரகங்கள் இருந்தால் அது சாதகமற்ற அமைப்பாகும். சந்திரனுக்கு இருபுறமும் பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமைவது ஒரு சுமாரான அமைப்பாகும். அதிலும் குறிப்பாக சனி, ராகு, கேது சந்திரனோடு இணைந்திருப்பதோ, சந்திரனுக்கு இருபுறம் சொல்லக்கூடிய 2-12 அமைவதோ அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை. பொதுவாக சந்திரனை சுபகிரகங்கள் சூழ்ந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இது பல்வேறு வகையில் இந்த ஜாதகருக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கும். நேர்களே, சந்திரனும் பிற கிரக சேர்க்கைகளும் பற்றி கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.